ஆடி மாதத்துல ஏன் அம்மனுக்கும் வேப்ப மரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்குரிய புராண கதை உங்களுக்கு தெரியுமா? ஆடிங்கிறது ஒரு தேவமங்கையோட பேர். ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு விலகி தவம் செய்ய வேண்டியதா இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆடி எனும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சு சிவபெருமான் கிட்ட போயிருக்கா. தன்னோட பக்கத்துல இருக்கிறது பார்வதி இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் பார்வதி தேவி உருவத்துல இருக்கிற ஆடிய சம்ஹாரம் செய்யறதுக்காக தன்னோட சூலாயுதத்தை சுழற்சி தீப்பொறிய விட்டுருக்காரு. பொறிகள் பட்டு புனிதமடைஞ்ச ஆடி சிவபெருமான் கிட்ட தங்களுடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன், என்னை மன்னிக்கணும்னு வேண்டிக்கிட்டாலாம் ஆடி. ஆனா சிவபெருமான் பார்வதி தேவி என் பக்கத்துல இல்லாத போது அவளை போலவே வடிவம் கொண்டு நீ வந்தது தவறுன்னு கூறி பூலோகத்துல கசப்பு சுவையுடைய மரமாக இருப்பாய்னு சாபமும் அளிச்சிருக்காரு. அதுக்கு ஆடி ஈசனே என் பிழை பொறுத்து எனக்கு சாப விமோச்சனம் தரணும்னு கேட்டிருக்கா. அதுக்கு ஈசன் பூலோகத்துல உன் பெயராலேயே ஆடி என்னும் மாதம் உருவாகி ஆதி சக்தியை வணங்கும் மாதமாக விளங்கும்